ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ 2026 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஸோ 6வது மாதம் வெற்றிகரமாக முடிந்து 7வது மாதமே பிறந்துருச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் ஓடி 7வது மாதமே வந்துருச்சு. ஸோ ஆண்டுடைய இறுதி 6 மாதத்தில் முதல் மாதமாக ஜூலை மாதம் வந்திருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் இருக்குது. அதில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து உக்காந்துட்டாரு. அதனால் ஜூலை 10, 11க்கு பிறகு ஆட்டமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஆரம்பமாகும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர யோகத்தை கொடுக்குறவர் என்று சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதற்கு மெயினாக நமக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதே சுக்கிரன் தான். சுக்கிரனை போல கொடுக்கவும் முடியாது, சுக்கிரனை போல கெடுக்கவும் முடியாது. சுக்கிரன் நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால தான் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமானவர் என்று சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போ சுழற்றி அடிக்கிற மாதிரி அமையிறது ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வகையில் ஆபத்தை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது என்ன மாதிரியான ஆபத்து அப்படிங்கிறத நம்ம ராசிகளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நடந்து பயன்பெறுவது ஈஸியாக இருக்கும். அதனால் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த சுக்கிரனால் உங்களுக்கு தோஷம் ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரங்கள், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதனால் வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல சுக்கிரனை பற்றி விளக்கமாகவே வந்து இந்த வீடியோவில் வந்து சில தாள்களை வந்து சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் அதிரடியாக வந்து நாம் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகளையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அதோடு மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகில் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் வந்து ரொம்ப ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகளையும் கெடாமல் வெளுப்பற்றிருக்க வேண்டுங்கிறது தான் மெயினாக சொல்லப்படுது. அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான வாழ்க்கை, இத்தனையும் ஒருவருக்கு குறைவேண்டி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஸோ அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதாரம் ஈட்டுறது. சுக்கிரனுடைய கரங்களால் நவீனம், வாசனை பொருட்கள், உயர் வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நளினம் போன்றவற்றில் ஆர்வம் கூடும். இதில் என்னென்னா கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் தொட வைக்கும். ஸோ காரக பாவக அதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் குறைந்தால் வறுமை, தருதரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு அதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் இரு பாவகத்திற்குள் உள்ள பலன்களை நடத்திய தீரும். அதனால தான் சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகமாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்கு சுக்கிரன் வந்து 5, 10ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி, அவர் தொழில்ஸ்தான அதிபதி,
சுயஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கிரன் வலுத்த மகர லக்கணத்தில் இருந்தால் அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள். ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியாக பெயர் சொல்லக்கூடிய குடும்பம் மூலம் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கணும். அரசு உத்தியோகம், கௌரவம், பதவி இதெல்லாம் ஏற்படும். சிலர்லாம் குலத்தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சமுதாய அங்கீகாரம் நிறைந்தவர்களாக மாறுவீங்க. நல்ல பண்பான பணிவான புத்திரர்கள் பிறப்பார்கள். குலதெய்வ கோவிலில் அதிக தான தர்மம் செய்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சுக்கிரன் வலுக்குறந்தால் நிலையான பதவி புகழ் இருக்காது. ஆன்மீக நாட்டம் குறையும். பிள்ளைகளால் மன கஷ்டம் மிகும். ஸோ அதனால் நீங்கள் சுக்கிரனோட அருளை பெறுவதற்கு கண்டிப்பாக சில பரிகாரங்கள்லாம் செய்யணும். அதெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சுக்கிரனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகர ராசிக்கார நேயர்களுக்கு சுக்கிரனால் ஆட்டோமேட்டிக்காக தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கும். விநாயகர் சிவன் வழிபாடு இந்த சுக்கிரனுடைய அருளை பெறுவதற்கு செய்திங்கன்னா நன்மை தரும். அதோடு காரிய சித்தி மாலை ஜெபித்து வந்தீங்கன்னா நன்மை தரும். அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கழுத்து பகுதியில் தேய்மானம், மயக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பேசிக்காகவே கவனமாக இருந்திங்கன்னா சுக்கிரனால் உங்களுக்கு கெட்டது நடக்காமல் நன்மை நடக்கும். அப்புறம் அரசு துறை அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கிறது ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வில் இருந்த தடைகள் பரிபூர்ணமாக நீங்கும். புதிய தொழிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கு அதற்கான யோகமானது உண்டாகும். அதோடு திருமணத்திலிருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவி உடல்நிலையில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கணவன் மனைவி உடவில் நிறைய பாதிப்பு வரும். அதுவும் உடல்நிலையிலலாம் ரொம்ப பாதிப்பு வரும். ஸோ அதெல்லாம் கவனமாக உங்களை பார்த்து கொள்வது ரொம்ப 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 நல்லது. குடும்பத்தில் கூட அந்நியர் தலையீடு கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 90வது பாடலை படிப்பது குடும்பத்தில் உள்ள சங்கடங்களை நிவர்த்தி செய்யும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். பெரிய வெற்றிகளும் அனுகூலமும் உண்டாகும். வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. அப்புறம் கேது 8வது இடத்துல இருப்பது நன்மை தரும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நீங்கள் பார்த்திடலாம். ஸோ நிறைய நன்மைகள் நீங்கள் பார்த்திட நீங்கள் அதை வைத்து ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தான் மெயினாக சுக்கிரதோஷம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும். சரி வாங்க உங்களுக்கான பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். இனி வரக்கூடிய இந்த ஜூலையில் வெள்ளிக்கிழமை வருதுல்ல, அன்னைக்கு குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்யுங்க. அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்கும், ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவில் ரொம்ப லாங்கில் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, குலதெய்வ கோவில் பக்கத்தில் இல்லைன்னா குலதெய்வ கோவிலில் உங்களுடைய குலதெய்வம் என்ன பெயரில் கொண்டு இருக்கோ அந்த கோவில் பக்கத்தில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் குலதெய்வ கோவிலுக்கே போன மாதிரி அபிஷேகங்கள் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு நல்லது. ஆக மொத்தம் குலதெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுங்கிறது தான் மெயினாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதை செய்து மகர ராசிக்காரங்க பயன்பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன பயிற்சி பற்றி முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.